வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. என்ன ஒரு வீடியோவோட உங்களோட சந்திக்கிறதுல மிக சந்தோஷம். என்னென்றால் இது பாத்தீங்கன்றால் எது தொடர்பான வீடியோ என்றால் இந்த தவிசாளர் ஒருவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். நீங்கள் பார்த்திருப்பீங்க. திருகோணமலையைச் சேர்ந்த தவிசாளர் ஒருவர். Welcome to Geneva. தேங்க்யூ. தவிசாளர் ஒருவர் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்க. அரேஞ்ச் பண்ணப்பட்டுதான் நான் சொல்லணும். ஏனென்றா எனக்கு அது விளங்கல. ஏனென்றால் ஒவ்வொரு கட்சியான ஆட்கள் தான் இப்ப பிடிபடினும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருன்னு சொல்ல விரும்புகிறேன். அத அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் களவெடுத்தாரா, லஞ்சம் வேண்டினாரா, அவர் கடுமையான லஞ்ச ஊழல்வாதியா, ஒரு முஸ்லீமா, தமிழா, அதெல்லாம் இரண்டாம் பட்சம். சரி, அது சம்பந்தமா நான் கதைப்பமன், பிரச்சனை இல்லை. ஆனா என்னுடைய பிரச்சனை என்னண்டா, அவர் உங்களுக்கு தெரியும் எந்த அடிப்படையில இந்த அரசியல் கைது என்று சொல்லி இவர்கள் சில பேர் எழுதுகிறார்கள். எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. என்னண்டா, எந்த அடிப்படையில கைது செய்யப்பட்டவர் என்று இப்ப அது என்னன்னு எனக்கு விளங்கல. இந்த மற்ற கட்சியில இருக்கிறார்கள் மட்டும்தான் பிடிபடுறாங்க. இப்போ உதாரணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தருக்கு பிடியான போட்டிருந்தது நீதிமன்றம். ஆனா அவர் பிடிபட்டவர் கேட்டா அது கடுமையான ஒரு கேள்விக்குறி. அவரை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிப்ப. எனக்கு நீதிமன்றம் மன்னார்ல இல்ல, சகல இடத்துலயும், இலங்கையில உள்ள சகல டிஸ்ட்ரிக்ட்லயும், அது வேற பிரச்சனை. டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் லோயர்ஸ் வச்சிருக்கிறோம். ஆனா நீங்க உங்களுக்கு வடிவ ஞாபகம் இருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த ஏதாவது அனுராதபுரம் வழக்குல ஒரு டீம் ஒன்று போட்டு என்ன திரத்தி பிடிக்கவே உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா நினைக்கிறேன். நான் அதுல உங்களுக்கு சொல்ல விரும்பல. ஒரு டீம் ஒன்றை போட்டு கிரியேட் பண்ணி எங்களை தினத்தையும் பிடிச்சவை. ஓகே, ஒத்துக்கொள்றோம், நாங்கள் கடுங்கள்ளர், அதனால நீங்க எங்களுக்கு டீம் ஒன்றை போட்டு பிடிச்சிங்க. சரி, சந்தோஷம். அதே மாதிரி தானே நீதவான் சொல்லியிருக்கிறார், அந்த என்பிபி எம்பிஐ அரெஸ்ட் பண்ணுங்க. சோ அதையே நீங்கள் இப்படி டீம் போட்டு பிடிக்கலன்றதான் எங்கட பெரும் கேள்வியா இருக்கு. அது எனக்கு விளங்கல. ஏனண்டா இத விளங்காத எங்கட பொதுச்சனம் கூட கல்லறை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கோம் நாங்கள். ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன்னு சொன்னால், இது ஒரு அரசியல் திட்டமிட்ட ஒரு இதண்டுதான் நான் நினைக்கிறேன். சரிதானே? என்னடா யோசிச்சு பாருங்க. இப்ப கள்ளர், அதாவது என்னண்டா, அரசாங்கத்துல இருக்கிற யாருமே கள்ளர் இல்ல, எதிர்கட்சியில இருக்கிறவன் முழு பேரும் கள்ளர்ன்றதான் இவங்களோட தாரக மந்திரம். அது உங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன் நான். அதாவது அரசாங்கத்துல யார் இருந்தாலும் பரவாயில்ல, போன் கள்ளர், போன் களவெடுக்கிறவன் எல்லாம் இருக்கிறான் அரசாங்கத்திலயா, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அரசாங்கத்துல போன் கள்ளர் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களை கல்லரா பேர் போடுதில்லை இந்த அரசாங்கம். ஆனா மற்ற ஆக்கள் முழு பேரையும் கல்லரா லேபிள் பண்ணியிருக்கு இந்த அரசாங்கம். அது எனக்கு விளங்கல. எந்த அடிப்படையில இந்த கைதுகள் எல்லாம் நடக்குது நான் உங்களுக்கு விளங்கல. நீங்க நினைக்கிறீங்க ஓகே, கஞ்சல்காரர் பிடி வர்றாங்க, குடுக்காரர் பிடி வர்றாங்கன்னு. ஆனா இது எப்ப பொதுமக்களை ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா பொதுமக்களை கடிக்கலாம் இந்த பிரச்சனை வரும். அது வரைக்கும் நாங்கள் ரைட், எங்கண்ட முதுகுக்கு வரையில தானே என்று சொல்லி நாங்கள் நிம்மதியா இருப்போம். எண்டைக்கு எங்கண்ட முதுகுக்கு வருதோ அன்றைக்குதான் பிரச்சனை இருக்கு. அன்றைக்குதான் பொதுமக்கள் முழுக்க அலர்ட் ஆகினோம். இப்படித்தான் இந்த நல்லாட்சி அரசாங்கம் வரைக்கல நாங்க என்ன செஞ்சாங்க, ஓகே பாப்போம், பிரச்சனை இல்லை, நல்ல வேலை செய்த ஒரு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்தாங்க. இப்ப அது சரி, அது தமிழரசு கட்சி பையன். எனக்கு தமிழரசு கட்சியே கண்ணில் காட்டாது. சார் இருக்கிறவங்க முழு பேரும் கல்லன்ட்டு நானே சொல்றேன் நான். ஆனா எனக்கு விளங்கல என்னண்டா, எந்த அடிப்படையில எதிர்கட்சியில இருக்கிறவங்கள சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, சஜித் பிரேமதாசன் கட்சியில இருக்கிற ஒரு ஆளுக்கு சுட்ட உடனே எங்க போலீஸ் மாதிபர் என்ன சொன்னார், ஓரைட், அவரை சுட்டது நியாயம் என்னன்னா அவர் ஒரு குடு கடத்துறவர் என்று சொன்னார். சரி, அப்ப நாங்கள் நினைச்சோம் ஓகே குடு கடத்துறவர் ஆகுமான்.
அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் யாரு எங்கட தமிழரசு கட்சியில ஒரு முஸ்லிம் காங்கிரஸ் எம்பி மெம்பர் ஆஃப் பிரதேச சபாவா தவிசாளர் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ அதையும் நாங்கள் என்ன சொல்றோம், ஓகே நல்லம், அதையும் கூட நாங்க சொல்ல வர்றது வந்து என்னன்னா, ஓகே அவரும் கள்ளர் என்றுதான் நாங்க சொல்ல வரோம். சரி, சந்தோஷம். இப்ப எனக்கு அது விளங்கையில என்னண்டா, இது ஒரு கடும் டவுட்டா இருக்கு. என்னண்டா அது என்னன்னு எதிர்கட்சியில மட்டும் கழுவ, டாக்டரா இருந்தாலும் இன்ஜினியரா இருந்தாலும் எதிர்கட்சியில இருந்தா கள்ளர் நாங்க, ஆளுங்கட்சியில கள்ளரே இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு இந்த போன் கள்ளன் ஒருத்தன் இருக்கிறான், உங்களுக்கு நல்லாவே தெரியும், வழக்கு ஒன்றும் இருக்கு சரிதானே. ஆளுங்கட்சியில ஒரு பிரபலமான போன் கள்ளன் ஒருத்தனே இருக்கிறான். சோ அந்த போன் கள்ளனை இந்த வரைக்கும் அவங்க பிடிக்கல, அதான பிரச்சனை. இப்ப போன் கள்ளன் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கள்ளன் சொல்லி கொண்டு அரசியல் செய்து கொண்டு தெரிகிறான். உங்களுக்கு தெரியும், சாவச்சேரி போன் கள்ளன் ஒருத்தன், அவனுக்கு வழக்கு இருக்க வந்து வழக்கு நம்பரையும் எடுத்து போட்டோம், அவங்க படிக்காது. நான் அதை பெருசா கவனிக்கல, என்னென்றால் எனக்கு என்னது தேவையில்லாவே இல்லை ரெண்டு போட்டு நான் அதை பெருசா உரி பண்ணல. சோ இப்ப பிரச்சனை என்னண்டா, போன் கல்லறையெல்லாம் நாங்க விட்டுட்டோம் சரிதானே. போன் கல்லறையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இப்ப கதைக்கிறது முழுக்க மற்றவர்களை தான் கல்லர் கல்லர் கல்லர். எனக்கு அது இந்த அடிப்படை எனக்கு விளங்கல, உங்களுக்கு விளங்கினா எனக்கு விளங்கப்படுத்துங்க. எனக்கு அது அடிப்படை விளங்கல என்னண்டா, இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க இலங்கையில வந்து எக்கச்சக்கமான சூடு கொலைகள் நடந்துச்சு தாராளமா. எந்த அரசாங்கம் அத பதவியில இருக்கைகளையும் கூட இந்த அளத்துக்கு சிவில் கொலைகள் நடக்கல. முந்தைய நேரத்துல உள்ளுக்குள்ள நடந்த எங்கண்ட யுத்தத்தால நடந்த கொலைகள் தாராளமாக மற்ற அரசாங்கங்கள்ல நடந்திருக்கு. ஆனா இந்த சிவில் கொலைகள் இந்த அளவுக்கு ஒரு நாளுமே நடக்கல, உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் சரிதானே. இந்த அளவுக்கு அப்படி சிவில் கொலைகள் இது வரைக்கும் நடக்கல. ஆனா அனுர அரசாங்கம் வந்த பிறகு இப்ப மாறி மாறி போடுபடுது. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, ரைட், இவர் குடுக்காரர் தானே போடுறார், குடுக்காரர் தங்களுக்குள்ள சுட்டிச்சாகிறாங்க என்று சொல்லிக்கொண்டு, உண்மையாவே எதிர்கட்சியில இருக்கிறதுல கன பேருக்கு குடுக்காரன் ஒரு பேர் ஒன்று இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எதிர்கட்சியில இருக்கிறவங்க முழுக்க குடுக்காரன் கள்ளன்காரன், ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க முழுக்க அப்பாவியல்ன்றதான் கொஞ்சம் ஓவர். இதுல பாத்தீங்கன்னா சில பேர், நான் பேர் சொல்லல, 88ஆம் ஆண்டு வேறொரு தமிழ் பேர்ல வேலையில இருந்து போலீஸ்ல இருந்து திலத்தப்பட்ட ஆக்கள் தான் இப்ப அமைச்சரா இருக்கிறான் சரி, நான் பேர்ல சொல்லல. அப்ப அந்த விசாரணைகளுக்கு எல்லாம் என்ன நடக்க போகுது, யார் அந்த விசாரணைகளுக்கு எல்லாம் பதில் சொல்றது, யார் இந்த கள்ளர்களுக்கு இவங்க கள்ளர்ன்றத யார் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறது, அதுதான் இப்ப ஒரு பெரிய பிரச்சனை. எங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னண்டா, இப்படியே போய்களோ ஒவ்வொரு ஒரு கொலையில் நடக்கும், மாறி மாறி வெடி விழை என்ன சொல்லுவாங்கடா, ஓகே அது ஏன் வெடி விழுந்தாண்டா, அவை குடுவோட சம்பந்தம், கல்லரோட சம்பந்தம். சரி, இப்ப எல்லாரையும் சொல்றீங்களாடாப்பா, அப்ப எனக்கு இவ்வளவு வழக்குகள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கேஸுகள், அப்ப நான் என்ன குடுவித்தனான இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப அன்றகுமார் நாயக அரசாங்கம் வந்து எப்படி இந்த எதிர்கட்சியை அடக்குதுன்னு சொன்னா, இவங்க கள்ளர் குடுக்காரன்ற பேர்ல முழு பேரையும் போட்டு கொண்டிருக்கு, அதான் நடந்தது சரிதானே. அது உண்மை அதுதான். அதாவது வந்து முழு பேரையும் இவங்கள் போட்டு கொண்டிருக்கிறாங்க சரிதானே. சோ இதை நாங்கள் எங்க போய் முறையிடுறது, எங்க போய் இதை பற்றி கதைக்கிறதுன்றதான் ஒரு பெரிய பிரச்சனையா கிடக்கு. அதாவது வந்து எந்த அரசாங்கத்திட்ட போய் இதை முறையிடுறது, எந்த நாடுகள்ல போய் இதை கதைக்கிறன்றதான் பிரச்சனையா இருக்கு. இப்ப நாங்க நினைக்கிறோம்னா, ஓகே குடுக்காரருக்கு தானே வெடி விழுது, நாங்க தப்பிடுவோம் என்றுதான் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் சரிதானே. குடுக்காரருக்கு தானே வெடி விழுது, நாங்கள் தப்பிடுவோம் நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம். ஆனா கொஞ்ச நாள் போக பிரச்சனை எங்களுக்கும் வரும் சரிதானே. பிரச்சனை சாதாரண மக்களுக்கும் விரல் நீட்டப்படும். சோ அப்பத்தான் தங்கச்சி பிரச்சனை இருக்கு. அது வரைக்கும் நாங்கள் பேசாம இருப்போம், ஓகே நடக்கட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே. ஆனா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா
குச்சவெளியையும் தமிழரசு கட்சி தான், முஸ்லிம் அதாவது கிழக்குமானதையும் தமிழரசு கட்சி தான். கிழக்கு தமிழரசு கட்சி தமிழற்ற கட்சி என்று யாராவது இனிமே சொல்ல வந்தீங்கன்னா காது வெடிக்கும் உங்களுக்கு. தமிழரசு கட்சி தமிழற்ற கட்சி இல்லை, அது தமிழரசு கட்சி தமிழற்ற கட்சியா இருந்து கனகாலமா போயிடுச்சு, விற்கப்பட்டுட்டு. தமிழரசு கட்சி விற்கப்பட்டு இப்ப கனகாலமா போயிட்டு அவங்க இப்ப எழுதி கொடுத்துட்டாங்க. தமிழரசு கட்சியில வார லாபம் நட்டம் முழுக்க சகல சமூகத்துக்கும் பகிர்ந்து கொடுப்போம் இப்போ எழுதி கொடுத்துட்டாங்க. சோ நாங்க நீ அதை பற்றி கழிச்சு பிரயோசனம் இல்லை. ஆனா இந்த கன்சர்ன் முழுக்க என்னண்டா, இது எங்க போய் முடிய போகுதுன்றதுதான் பிரச்சனை. அதாவது இது பெரிய ஒரு பிரச்சனை. 88ஆம் ஆண்டை விட கடும் மோசமான ஒரு கலவரமாக மாறும் இலங்கையில. அப்போ உங்களுக்கு தெரியும், ஓகே இவன் சொன்னது சரியா தான் இருக்குமாண்டு, ஒரு படும் மோசமான ஒரு கலவரமான நிலைமையா மாறும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு. சரிதானே? பட்டு கேவலமான ஒரு நிலைமையா இலங்கைக்கு வரும். அந்த நேரத்துல நாங்க இருக்கிறோமோ இல்லாடுவாங்க அன்றகுமாச நாயக அந்த கட்சி எங்களை போட்டு தள்ளுது உங்களுக்கு தெரியாது. ஆனா நிலைமை பயங்கர வேசாகும். அதை விளங்கி கொள்ளும் வடிவா உங்களுக்கு. பயங்கர மோசமான பயங்கர மோசமான நிலைமைக்கு எங்கண்ட நாடொன்று வரும். அதுல முக்கியமா இந்த தமிழ் தேசியம், தமிழீழம், எங்கண்ட விடுதலை புலிகள் என்ற கதையெல்லாம் அப்படி காலங்காலமா அப்படியே பிளான் பண்ணப்பட்டு எரிஞ்சு போகும். சோ அந்த நேரம் உங்களோட அம்மா, மாமா, சித்தப்பா, அப்பா எல்லாரும் எதுக்காக போராடி செத்தவங்கள் என்று நீங்கள் அவங்களை கேவலமாக கதைக்கிற நிலைமைக்கும் அரசாங்கம் உங்களை கொண்டு விடும். சோ இதுதான் அந்த நிலைமை. இனி இதுல நீங்கள் என்ன செய்யணும்ன்றத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இதுக்கு பதில் என்ன, நாங்கள் எங்க இதுக்கு போய் பதில தேட போறோம்ன்றத நீங்கள் தான் இனிமேல் தீர்மானிக்கணும், நாங்கள் இல்லை. ஆனா நிலைமை பயங்கரமா வேர்ஸ் ஆகி கொண்டு போறதுன்றதை தவிர எனக்கு வேற பதில் இல்ல. சோ அதை நீங்க ரெண்டைக்கு விளங்கி கொள்றீங்களோ அன்றைக்கு எங்களோட நாடு தப்பும் இல்லையென்றா நிலைமை பயங்கர மோசமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு ஷோர்ட் வீடியோவில் சந்திப்போம். சோ கைது செய்யப்படுகிற எல்லாம் அது திட்டமிடப்பட்ட கைதுகள் என்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. என்ன நீதிமன்றங்கள் தான் தீர்மானிக்கணும் திட்டமிடப்பட்ட கைதுகளா இல்லையாண்டு. அப்படி கைது நடக்கிறதுனா ஆளுங்கட்சியில இருக்கிறார்கள் கன பேர் குடு கொண்டு வரன்னு சொல்லி கதைக்கிறாங்க. அப்ப அவையும் கைது செய்யப்படும். சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன். சோ நிலைமையா கொஞ்ச காலம் இருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் ஃப்ரம் தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா.
போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை மனதில் மின்னல் குரலில் சக்தி நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும் நீதான் ஒளி நீதான் வழி தமிழனின் இதயத்தில் தீ மூட்டும் கழுகு நீ அர்ஜுனா 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 தலைவனின் பிள்ளை